ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய ஒரு சிம்பிள் மெத்தட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 10/1/2024க்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலுமே சிங்கப்பூர் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எவரிட்டராக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். புதன்கிழமைக்கு நம்மளுடைய போன ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது ஞாயிற்றுக்கிழமை 7/1/2024 வந்த ரிசல்ட், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கு பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அதோட ஸ்பெஷலும் கன்சலேஷனும் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இருக்குல்ல, இதோட சீரியலில் ஒத்து போகிற நம்பர்ஸை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸாக எடுக்க போகிறோம். அப்படி என்னென்ன ஒத்து போகுது, என்னென்ன ஒத்து போகலை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தலாம் நண்பா. இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5451. ஸோ இதில் கிடச்சிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 451. இந்த நம்பர் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸு இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொத்தத்தில் இதிலேருந்து நம்மளுக்கு 3 நம்பர்ஸாக கிடைக்கணும் நண்பா. அது 545 கூட இருக்கலாம், அல்லது 551 கூட இருக்கலாம். ஸோ 545 எடுக்கலாம், 541 எடுக்கலாம், அப்புறம் 551 எடுக்கலாம். 545, 541, அப்புறம் 545, 541, அப்புறம் 551, அப்புறம் 451. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 பெயர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 பெயர்ஸையும் நம்மளுடைய ஸ்பெஷல் அண்ட் கன்சலேஷனில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதை கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே 2438 இருக்குது, இங்கே 2919 இருக்குது, இங்கே 4453 இருக்குது. நம்மளுக்கு 44 இல்லை 55 இருக்குது. ஆனால் 4638 இருக்குது, இங்கே 5660, 7719, இங்கே 7730, 7938, இங்கே 8327, 9266. ஸோ இங்கே நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இங்கே பார்க்கலாம், 0822 இல்லை, 1270 இல்லை, 3616 இல்லை, 5134. 5134ங்கிறப்போ இதில் நம்மளுக்கு 451 இருக்குது. ஸோ இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 5805 இருக்குது. ஸோ இது நம்ம ஃபார்மெட் இல்லை. இங்கே 6631 இல்லை, 7997 இல்லை, இங்கே 8251 இல்லை, 83 இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஃபார்மெட் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 5451 இதிலேருந்து கிடச்சது 5134. ஸோ அடுத்து பார்க்கலாம். 4263 நம்மளுடைய செகண்ட். இதிலேருந்து நம்ம நம்பர்ஸை எடுத்தோம்னா 426ன்னு எடுக்கலாம், 423 எடுக்கலாம், 463 எடுக்கலாம், 263 எடுக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு 4 பேர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் இதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். 243 இங்கே இருக்குது நண்பா. ஸோ இந்த நம்பரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 29 இல்லை, 4638, 4638 இருக்குது. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 453 இல்லை, இது இல்லை. 7719 இல்லை, 77 கிடையாது, 97 இது கிடையாது, 8327 இல்லை, 926 இது இல்லை, 088 இல்லை, 120 இல்லை, 361 இல்லை, 58 இல்லை, 631 இல்லை,
8251 இல்லை, 839238. ஸோ இல்லை, இதில் வந்து நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம். ஸோ இது 1, இது 2. 4263 கிடச்ச நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24381 இருக்குது. அதுக்கப்புறமா 4638ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செகண்டுக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம தேர்டுக்கு பார்த்தோம்னா, தேர்டில் பெய்ட்ஸ் போட்டோம்னா 274 எடுக்கலாம், 275 எடுக்கலாம், 245 எடுக்கலாம், 745 எடுக்கலாம். 1 2 3 4. இப்போ இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 243 இல்லை, 29 இல்லை, 4453 இல்லை, 4638 இல்லை, 56 இல்லை, 77 இல்லை, 7730 இல்லை, 79 இல்லை, 8327 8327 இல்லை, 92 கிடையாது. இங்கே பார்த்தோம்னா 1270 இருக்குது, இல்லை, இது இல்லை, இது இல்லை, 58 இல்லை, 6 இது இல்லை, இதுவும் கிடையாது, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஸோ நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸில் வந்து நம்பர்ஸ் கிடைக்கல நண்பா. தேர்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர் இல்லை. 2745. ஸோ இங்கே நம்மளுக்கு இது நம்பர் கிடைக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இந்த ரிசல்ட்டுக்குள்ளே உள்ள நம்பர்ஸை வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். ரெண்டையுமே நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கணும் நண்பா. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு 5451 இருக்குது, இங்கே வந்து 5134 இருக்குது. ஸோ இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, இங்கே 5 3 தான் நம்மளுக்கு வித்தியாசத்தில் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 3 5. அதே மாதிரி இங்கே கவனிங்க, இந்த ரிசல்ட்டுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4263. ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு நண்பா, இது கம்பேர் பண்ணுறது, இது நம்மளுடைய செகண்டு, இது கம்பேர் பண்ணுறது. ஸோ யாரும் குழப்பிக்க வேண்டாம். அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு தேர்டு. இப்போ இதில் கவனிங்க 4263. ஸோ இதுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 8 6 அதோட 8. அடுத்து இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 2 8 2 வித்தியாசம். இங்கே நம்மளுக்கு 6 8 8 2 வித்தியாசம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே நம்பர்ஸே இல்லை, மொத்தமாக அப்படியே காலியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இருக்குல்ல, இதில் உள்ள நம்பர்ஸை ஃபுல்லாகவே நம்ம வந்து பெய்ட்ஸ் போடணும் நண்பா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் செகண்டு ப்ளஸ் தேர்டு ஈக்குவல் டு 4D. இப்போ இதை 4D போட்டோம்னா நம்மளுக்கு 3568 கிடைக்கும், 3582 கிடைக்கும். ஸோ இந்த 2 நம்பர் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க 4D நம்பர்ஸ். இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய முப்பத்தஞ்சு 68 35 82 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க கெஸிங் நம்பர். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கல, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம், 2 செட்டாக எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னுடைய கெஸிங் நம்பர் தான் நண்பா. நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்தி பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே கெஸிங் எதுவும் பிடிக்கலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் வந்து எவரி ட்ராவுக்கு கொடுத்துக்கிட்ருக்குறோம் வீடியோ போடட்டாலுமே. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவுக்கு இதுதான் நண்பா நம்மளுக்கு கிடச்சிருக்க கெஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஸோ யாரும் குழப்பிக்க வேண்டாம்.
அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை 10/1/2024 இதுதான் நம்மளுடைய கெஸிங் நம்பர். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் நண்பா. இதை நான் எப்போவும் எடுக்கிறது தான். ஸோ இந்த ட்ரா நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.